ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா, என்றும் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா. என் சிலுவை சுமந்தேன், இயேசுவினை தொடர்ந்தேன். என் சிலுவை சுமந்தேன், இயேசுவினை தொடர்ந்தேன். ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவேன். ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவேன். ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நாளிலே ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு முன்னதாக வைத்து நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 26வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 இருந்து 26 வசனங்களை வாசிக்க போகிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய எல்லா காரியங்களையும் பேசாதபடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்கிற வார்த்தையை மையமாக கொண்டு நான் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பிட்ட சமயத்தில் முடிக்கிறதற்கு நான் முயற்சி செய்கிறேன். எல்லாரும் ஓடுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய அவசியம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் கிறிஸ்துவை, அதனால தான் எபிரேய நிருபாக்கியன் சொல்கிறான்,
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்ட பாதையில ஓட கடவோம் என்று 12வது அதிகாரத்திலே அவன் சொல்லுகிற வசனத்தை நான் முதல் 2 வசனங்களிலே பார்வை. கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஓட கடவோம் என்கிற ஒரு பெரிய கட்டளையே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவரை பின்பற்றுவதற்கு மாத்திரமல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டிய அவசியத்தை இந்த வசனங்களிலே நமக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஐயா, ஓடுகிறவள் மாத்திரமல்ல, முடிக்கிறது தான் முக்கியம் என்பதை நான் கொஞ்சம் அழுத்தமாக பேச வந்திருக்கிறேன். ஒருவேளை ஒரு ஓட்ட பந்தயத்தை நீங்கள் பார்த்திருக்க கூடும். அதுல துப்பாக்கி சத்தம் கேட்டதென்ற உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பேர் ஓடுகிறார்கள் என்பதை மக்கள் அதிகமாக தியானமாய் பார்ப்பதில்லை. யாரையா முடிக்கிறார்கள் ஏனென்றால் அதை பொறுத்துதான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது நிர்ணயிக்கப்படுகிறதுனால முடிவு மிகவும் முக்கியமானது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டிலும் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை எவ்வொருவரும் தீர்மானித்திருந்தால் அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தில் செவ்வையாக ஓடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் நன்றாக ஓடின சிலர் இறுதியாக தங்களுக்கு வைத்திருக்க வேண்டிய இடத்தை இழந்து அவர்களுக்கு பெற வேண்டிய பந்தய பொருளையும் பெறாமல் போகிற காட்சியை வேதம் நமக்கு சொல்லி அவர்களிடத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு மனிதனை உங்களுக்கு நான் வேதத்தில் இருந்து அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அது ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை மிகவும் நேர்த்தியானது மாத்திரமல்ல, வைராக்கியமானவனாக தன்னுடைய பணியை செய்வதற்கு மாத்திரமல்ல மற்றவர்களையும் இயக்குகிறவனாக இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி நாட்களிலே அவன் பந்தய பொருளை இழந்ததாக மாத்திரமல்ல, தன்னுடைய உயிரையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட பேசுவார் என்று நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் மகனாகிய சாலமோன் அவன் அரியாசனையிலே உட்கார்ந்த போது தாவீது என்கிற ராஜா அவனை பார்த்து சில பேரை குறித்து ராஜ்யத்தில் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு காட்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுல அபியத்தார் என்கிற ஆசாரியனை குறித்தே பேசுகிறான். தேவனுடைய பணியிலே ஈடுபட்டு இருக்கிற ஒருவனை குறித்து பேசுகிறான் அபியத்தார் என்று. இன்னொன்று, அந்த அபியத்தாரோடு நிறுத்தவில்லை, கூட அவனுடைய சேனையிலே சேனாதிபதியாக இருந்த யோவாபை குறித்து பேசுகிறான். அதோடு மாத்திரமல்ல, தாவீதை நிந்தித்து அவன் மேல கற்களை எறிந்து மண்ணை தூவி சபிக்கப்பட்டவனை பின்னதாக அவன் மன்னிப்பு பெற்ற சீமையா இருந்தாலும், அதைத்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவேன். அவனுடைய காரியத்தை அவன் தாவீது வீட்டுக்கு திரும்பி வரும்போது வழியிலே அவரை சந்தித்து பணிந்து கொண்டு தப்பாய் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கோரின சீமையையும் அவன் குறிக்கிறவனாக, இந்த 3 பேரும் உன்னுடைய ராஜ்யத்திற்கு உதவாதவர்கள் என்பதை தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனுக்கு காட்டி கொடுத்து, உனக்கு ஞானத்தை தேவன் தந்திருக்கிறார், ஆகையினாலே அவர்களை அகற்றிவிடு என்று சொன்ன ஒரு காரியம் என்னை அநேக நேரங்களில் நடுங்க வைத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை காது கொடுத்து கேளுங்கள். அதற்காக இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் விவரமாய் பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை அதோடு கூட பொருத்தி பார்த்தால் நாம் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியத்தை நாம் கண்டுகொள்வோம் என்று சொல்லித்தான் நான் உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்களிலே இந்த யோவாபனுடைய கடைசி நேரத்தில் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை கொஞ்சம் பாருங்கள். அங்கே வாசிக்க 2வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 29வது வசனத்தை 28, 29 வாசிக்கலாம். நடந்து இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில்
பலிபீடத்தில் 4 கொம்புகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கொம்புகளை பண்டிகை நாட்களிலே செலவரிக்க அவர்கள் அதை கொண்டாடுவதற்காகவும், இப்படிப்பட்ட சரணாகதி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளும்படியாகத்தான் அந்த கொம்புகள் 4 கொம்புகள் அங்கே உண்டாக்கப்பட்டதும் உங்களுக்கு மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே யோவாப் தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, அவன் இந்த பூமியிலிருந்து அகற்றப்பட போகிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு செய்தி வந்தபோது அவன் ஓடுகிறான். பலிபீடத்தண்டைக்கு தான் ஓடுகிறான். அங்கே போய் கொம்புகளை தான் பிடித்துக் கொண்டான். ஆனால் அந்த வசனம் அப்படி முடியவில்லை. கவனியுங்கள், கொம்புகளை பிடித்துக் கொண்டான். ஏன் காரணத்தை பின்னதாக சொல்லியிருக்கிறது. அப்சலோமின் பட்சத்தில் சாயாதவனாயிருந்தாலும் அதோனியாவின் பட்சத்தில் சாய்ந்திருந்தான் என்பதை மாத்திரமல்ல, அடுத்த 30வது வசனத்தை வாசிங்க. பெனாயா 29 யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடி போனான் என்றும் இதோ பலிபீடத்தண்டையில் இருக்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோதாவின் குமாரனாகிய பெனாவை அனுப்பி நீ போய் அவன் மேல் விழு என்றான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறான் என்றான். அதற்கு அவன் நான் வரமாட்டேன் இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய் யோவாப் இன்னபடி சொல்லி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறுசெய்தி சொன்னான். ஆனாலும் அவனை அகற்றுவதற்கு சாலமோனுக்கு ஒரு உந்துணர்வு உண்டானதுனால அந்த நிலையிலே அவன் வெட்டப்பட்டு மரித்தான் என்பது வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய பரிதாபத்துக்குரிய காரியம். நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்படியாக இந்த யோவாபனுடைய வாழ்க்கையில் நடந்த 4 முக்கியமான சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்தால், அவன் இவ்வளவு சீர்கெட்டவனா? ஏனையா பலிபீடத்தை பிடித்த போதிலும் தன்னுடைய இறுதியில அவன் இழந்து போகத்தக்கதாக, உயிரையே காப்பாற்றிக் கொள்ள கூடாததாக மாறிவிட்டான். யோவாப் தாவீதினுடைய சேனையின் தளபதியாக இருந்த போதிலும் அவனுக்குள்ள சில நல்ல குணங்கள் காணப்பட்டதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் நாம் யோசித்திருக்கலாம், நான் இந்த நல்ல காரியம் செய்தேன், இந்த நல்ல காரியம், இது ஒன்று மட்டும் தான் நான் தப்பா செஞ்சிட்டேன், இது நல்ல காரியம் செஞ்சேன், இந்த நல்ல காரியம் செஞ்சேன், இது மட்டும் தான் நான் தப்பா செய்தேன் என்று நம்மையே ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் கணக்கு போட்டு பார்ப்பது வழக்கம். அப்படி யோவாபில காணப்பட்ட நலமான காரியங்களை காண்பித்து அவனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு தீமையான காரியத்தை சுட்டிக்காட்டி, அப்படிப்பட்ட தீமைகள் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது என்பதற்காக அதில் காட்டி கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இவனுடைய சரித்திரத்தை நான் பூர்ணமாக சொல்வதற்கு எல்லா வசனங்களையும் காண்பிப்பதற்கு நேரமில்லை என்றாலும் 4 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 2 சாமுவேல் 10வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் அவனுடைய முதல் நற்காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தால் நலமாய் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. 2 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் சேனாதிபதியாகிய யோவாபுக்கு நேரிடுகிறது. அந்த சேனாதிபதி யோவாபை தாவீது அதை கேள்விப்பட்டு யோவாபையும் அவனோடு கூட சேனையை அனுப்புகிறான். வாசிக்கலாம், 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 10வது அதிகாரம். அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலியான சமஸ்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் எதிர்த்தால் வந்தால் என்பதுக்கு அம்மோன் புத்திரரும் சீரியர் புத்திரரும் சேர்ந்து, நீங்கள் மேப்பை பார்ப்பீர்கள் என்றால் அம்மோன் புத்திரர் தெற்கு பகுதியில் இருக்கிறார்கள் அல்லது கிழக்கு பகுதியில் இருக்கிறார்கள்.
இந்த சீரியர் மேற்கு பகுதியிலே இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு போருக்கு வருகிறார்கள் இஸ்ரவேலோடு கூட. அப்பொழுது தாவீது யோவாபை அனுப்புகிறான். 2 முனையிலும் தாக்குதல் இருக்கிறதுனால யோவாப் ஒரு பெரிய காரியம் செய்கிறான். அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் அவனுடைய நற்குணம் உங்களுக்கு தெரியும் என்பதற்காக கொஞ்சம் ஆழமாகவே பேச விரும்புகிறேன். அங்கே பாருங்கள், அவன் என்ன செய்தான் பாருங்கள். 9வது வசனம். யோவாபோ ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில், ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில், அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய தன்னுடைய தம்பியாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து சீரியர், அவன் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்கள். சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால், அம்மோன் புத்திரருடைய கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்று. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் என்று அவன் தன்னை காட்டிலும் இளைஞனான, தன்னை காட்டிலும் அனுபவம் இல்லாத, தன்னை காட்டிலும் அத்தனை பலமில்லாத, ஏனென்றால் இவன் தான் படைத்தலைவன், அவன் உதவியாள் தான், அவனிடத்தில் கேட்டு ஒரு காரியத்தை சொல்லுவதை பார்க்கலாம். என்ன சொல்லுகிறான்? சத்துருடைய சேனை நம்மை நெருக்கி சூழ்கையில், தம்பி நீ பயப்படக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சீனியர் ஐயா, நான் சீனியாரிட்டி, எனக்கு நல்ல பலம் இருக்குது, எனக்கு யுத்தத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி எனக்கு அனுபவம் இருக்கிறது, உனக்கு அவ்வளோ இல்லை, அதனால என் கண்ணு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு உதவி கேட்கும் போது நீ கேளு, நீ என்னை கேட்டா நான் உனக்கு செய்வேன், அப்படித்தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் யோவாபு அதை காட்டிலும் ஒருவரை இணைத்து ஊழியத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை தாழ்த்துகிற ஒரு யோவாபை இங்கே அடையாளம் காட்டி கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு ஐயா கிருபை தருகிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். வெற்றி எப்படி வந்தது தெரியுமா? அவன் தன்னுடைய பலத்தை காண்பிக்கவில்லை. எப்பா நல்லா கவனிடா, ஓன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ என்ன பார்த்துக்கிட்டே இரு, சண்டை போட்டாலும் ஒரு கண் என் மேல இருக்கட்டும்டா, என்னுடைய கை தளர்ந்து போகுமானால். இன்னைக்கு நம்ம சபைகளுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? நான் ஒருத்தருக்கும் குறைஞ்சவன் இல்லை, அவனோட நான் குறைஞ்சவனா? அவன் இன்னைக்கு வந்தவன், அவன் இன்னைக்கு முளைச்சவன், அதனால அவனோட நான் குறைஞ்சவனா? அப்படி என்கிற காட்டா குஸ்தி, போட்டா போட்டி நம்மை தேவ கிருபையை இழந்து போக வைக்கிறது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். இன்றைக்கு ஏன் சபை வீறு நடை போட முடியவில்லை? இன்றைக்கு ஏன் சபை அஞ்சி நடக்க வேண்டி இருக்கிறது? இன்றைக்கு ஏன் சபையின் மக்களிலே ஒரு தைரியம் இல்லை, ஒரு பலன் இல்லை? சொல்லுகிறோம் பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, ஆவியானவரால் ஆகும் என்று சொல்கிறோம். ஆனால் ஆவியானவர் எங்கே இருக்கிறார்னு நமக்கு தெரியல. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர்களே முதல் ராஜாவாகிய சவுல் நாட்களிலே ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் இருந்தார்கள். அவருடைய அட்டகாசங்களை 1 சாமுவேல் 2 வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். ஜனங்களுக்கு காணிக்கை குறித்து ஒரு வெறுப்பு வளர்கிற அளவுக்கு அவளிடத்தில் வலுக்கட்டாயமாய் பலவந்தமாய் பிடித்தது மாத்திரமல்ல, அடாவடித்தனம் பண்ணி அடிபடி ஆட்களை வைத்து தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வந்த ஓப்னி பினகாசை காண்பிக்கிறது. அங்கே கவனிங்கள் நன்றாக. அந்த நாட்களிலே சபைக்கு வருகிற மக்களோடு கூட பெண்களோடு கூட இவர்கள் விபச்சாரமும் செய்தார்கள் என்று அங்கே ஏலிக்கே ஆண்டவர் சொல்லி காட்டுகிறார். அந்த நாட்களிலே பெலிஸ்தர்கள் வந்தபோது இவர்கள் நினைத்தார்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறதற்கான
அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் போர்க்களத்தில் கொண்டு வருவோமானால் வெற்றி நமதாகிவிடும். சத்தம் அதிகமாகிவிட்டால், ஆர்ப்பரிப்பு அதிகமாகிவிட்டால் நமக்கு வெற்றி ஆகிவிடும் என்று அவர்கள் ஏமாந்தார்கள். காரணம் என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியிலே இருக்க வேண்டிய தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் அங்கே இல்லை. என்னை கேட்கிறார்மையானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் தான் நமக்கு. உடன்படிக்கை பெட்டியினுடைய தரமும் அதனுடைய பெரிய பலமும் குறைந்து போகவில்லை என்றால், பிடித்து கொண்டு போன பெலிஸ்தியர் தங்கள் கோயிலிலே கொண்டு போட்ட போது அந்த தாகோனுடைய விக்கிரகம் உடைந்து அது தலைவேராய் அதனுடைய உடல் வேறாய் மாறிவிட்டது என்று அதற்கு பின்பும் அந்த பட்டியிலே அதற்கு பலன் குறையவில்லை தான். அதற்கு முன்னாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தேவ பிரசன்னம் அந்த பெட்டியின் மேல தங்கியிருந்தனால் தான் அவர்கள் இரவிலும் பகலிலும் அவர்கள் யாத்திரை பண்ண முடிந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை காத்தா, என்னுடைய மகிமை இங்கே தங்கும், முன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லியிருந்தார். அதையெல்லாம் அனுபவித்தவர்கள் தான். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த 4 ஆசாரியர்கள் யோர்தான் நதியினுடைய கரையிலே காலை வைத்தவுடனே தண்ணீர் 2ஆக பிரிந்தது. ஏனென்றால் உடன்படிக்கையினால் அல்ல, பெட்டியினால் அல்ல, அது சுமந்த ஆசாரிய பரிசுத்தமே. ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. எங்கெல்லாம் பரிசுத்த குலைச்சல் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் பரிசுத்தத்திற்கு இடம் இல்லையோ, அங்கே தேவ மகிமை அவர்களை விட்டு கடந்து போனதை பார்க்கிறோம். ஆகையினால் தான் ஏலியின் புத்திரருடைய நாட்களிலே அங்கே பரிசுத்தம் இல்லாததினாலே கர்த்தர் அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆர்ப்பரித்தார்கள், சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள், பெலிஸ்தியரே அலறத்தக்கதாக ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் பரிசுத்த குலைச்சலை உள்ளே வைத்துக்கொண்டு அவர்கள் யுத்தத்துக்கு போன போது அவர்கள் தோற்றது மாத்திரமல்ல, மரித்தார்கள் என்று என் சத்திய வேதம் சொல்கிறது. இன்றைக்கு சபையில தேவ பிரசன்னம் இருக்குமானால், சபை நடுவில் தேவன் உலாவி வருவாரானால், சபை நடுவில் தேவன் உலாவி வர விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்தோமானால், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அத்தனையான முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய பிரசங்கங்களிலே பரிசுத்தமே அழுத்தமாக பேசப்படும். என்னுடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் பிரசங்க பீடங்கள் நிறைந்து விட்ட நாட்களிலே பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்று நாம் பாடுகிறது உண்மையானால், இப்பொழுது இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் நீங்க உலாவணும்னா பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, எங்க சபையில உலாவணும்னா பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, எங்கள் கிராமத்தில் உலாவணும்னா பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நீங்க உலாவணும்னா பரிசுத்தம் வேண்டும் என்று சம்பவங்கள் மாத்திரம் தெரிந்த அந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியை அஹரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. எல்லாரும் பாடலாம். தூத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியை அஹரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அஹரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பவி நீச பவி நான் ஐயா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பவி நீச பவி நான் ஐயா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியை அஹரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அஹரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும்
தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் கொளுத்தீடும் சுத்த ஜோதியை அரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. எனக்கு ஒரு சின்ன காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் பீகார் போய் ஊழியத்திலே ஈடுபட்ட பின்பு ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டில் எங்கள் அம்மாவுடைய ஒரு பெட்டி உண்டு. எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங் ட்ரங்க் பெட்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பெட்டி. அப்போ அந்த பெட்டியில் தான் நிறையா காரியங்களை வைத்திருப்பார்கள். பழைய ஃபோட்டோக்கள், என்னுடைய பழைய சின்ன வயதில் எடுத்த ஏதாவது ஃபோட்டோக்கள் இருக்குமா, ஏதாவது காரியம் இருக்குமா என்று நான் அம்மாவோடு சேர்ந்து எனக்கு பாருங்கள் அம்மா உங்கள் பெட்டிக்குள்ளே இருக்குதான்னு பாருங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன டப்பா வந்துச்சு, பெருங்காய டப்பா. அதை நான் எடுத்தோடனே எங்கள் அம்மா என் கையிலேருந்து பிடிங்கிட்டாங்க. எனக்கு விளங்கலை, நான் ஊழியக்காரன், எங்கள் அம்மா அதை பிடிங்கிட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா இதுக்குள்ளே என்னதான் இருக்குதான் பார்க்கலாம். இல்லைடா அது பத்திரமான பொருள், அது பத்திரமா வச்சுருக்கணும், உன் கையில் வரக்கூடாது. நான் சொன்னேன், நான் பெரிய ஆளாகி ஊழியக்காரனாக இருக்கிறேன், என்னை நம்புங்கமான உன் கையிலேருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கி திறந்து பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பொட்டலம், அதில் நல்லா நூல் சூட்டி நல்லா அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இது என்னம்மா? என் தாயார் என்னை 3.5 வயதிலே வேதம் வாசிக்க வைத்தவர்கள். என் தாயார் எனக்கு பைபிள் வாசிக்காமல் காப்பி கொடுத்ததே கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும். என் தாயார் என்னை வார வாரம் ஒரு சங்கீதத்தை பாராமல் படிக்கலைன்னா மத்தியானம் சாப்பாடு கொடுத்ததில்லை. அப்படி தெய்வீக வளர்த்தாலும் இந்த ஒரு சின்ன மூட நம்பிக்கை அவங்கள பிடிச்சிருந்துங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக சொல்ல. இங்கே நிறைய கிறிஸ்தவ வீடுகளில் இது ஒரு நிலைமை உண்டு என்பதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் கேட்டேன் இது என்னன்னுட்டு. தம்பி நீ தானே தலைப்பிள்ளை, அதனால் தொப்புளை எடுத்து பத்திரமா வச்சாதான் நீ ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னுட்டு அதை பொட்டணம் போட்டு இத்தனை நாளாக பாதுகாத்து வந்திருக்கான. நான் உடனே இதை எடுத்துக்கொண்டு போய் அடுப்பில் போட்டேன். இன்னைக்கு போதவர் சொல்கிறார் நிறைய வயசுக்கு கூட இருக்கட்டும்னுட்டு. அன்னைக்கு எரிஞ்சதுனால இன்னும் கூட கொஞ்சம் பலம் தான் வந்துருக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படுமோ? யோவாபுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன சொல்கிறான்? தம்பியை பார்த்துட்டா நான் இழைச்சி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுடா, நான் எதிரினால் தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டுடா, நான் அனுபவசாலி தான், நான் சீனியர் தான், எனக்கு நிறைய காரியம் தெரியும், ஒன்றைய காட்டிலும் அதிகம் தெரியும், ஆனால் நீ முதல்ல எனக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடின்னு சொல்லு, நானும் உனக்கு உதவி செய். இந்த மனப்பான்மையை, இந்த தாழ்மையின் சிந்தையை நம்மில் இன்றைக்கு காணப்படுமானால் தேவன் நம்மத்திலேயும் நம்ம சபைகளிலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் கிரியை செய்வதற்கு ஒரு தடையும் இல்லை அல்லவா? ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காரியங்களில் போட்டி பொறாமை வருவதற்கு ஏன் காரணம்? ஏன் அடிபடி சண்டை? ஏன் எங்கே சில நேரங்களில் கோர்ட் வரைக்கும் போய் விடுகிறதே? விட்டு கொடுக்க முடியவில்லை அல்லவா? விட்டு கொடுக்க முடியவில்லை நம்முடைய காரியங்களை. அது என் உரிமை, அதை நான் தான் செய்வேன், நான் செய்து பாட்டுறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம யாருன்னு காட்டுறதெல்லாம் இருக்கிற மொழிய ஆண்டவரை காட்டுறதுக்கு கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். நம்ம யார், எந்த குடும்பம், என் பரம்பரை என்ன, என் அது அந்தஸ்து என்ன, அப்பா 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 அப்பா. இந்த யோவா படத்தில் அந்த காரியம் காணப்படவில்லை அல்லவா? அவன் ஓட்டத்தை அழகாக தானே ஓடுகிறான், எவ்வளவு நேர்த்தியாக ஓட ஆரம்பித்திருக்கிறான். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மத்தில் தங்குவார் என்றால் பெரிய காரியங்கள் நடக்குவேன். தேவ பிரசன்னம் சபையில்
தேவ பிரசன்னம் வீட்டிலே, தேவ பிரசன்னம் தெருக்களிலே இருக்குமானால் எத்தனையான மகிமையான காரியங்கள் நம்மத்தில் தேவனே செய்வார் அல்லவா. பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தானே தேவன் உங்களை என்னை பிரித்தெடுத்தார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சவால் விடுகிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தானே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தூதர்கள் துதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தானே. ஆயிரமான தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருந்தாலும் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் யாரும் என் ஆண்டவருக்கு நிகரானவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் தேவன் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவி செய்வாராக. இது உண்மையான உயிர் மீட்சி கூட்டம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த உயிர் மீட்சிக்கு காரணம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம நிறுத்தி பார்ப்பதுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை யோவாப் செய்கிறதை பார்க்கலாம். இரண்டாவதாக அங்கே பாருங்கள், யுத்தத்தில் காணப்படுகிறார். யாரு? யோவாபும் அவருடைய படையும். அதை குறித்து சொல்லுகிற உரியா இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்பதை 11வது வசனத்தில் வாசிக்கலாம். 11வது வசனத்தின் 11வது வசனம். 2 சாமுவேல் 11:11. உரியா தாவீதை நோக்கி ஏனால் அவன் பாவத்திலே தாவீது விழுந்து விட்டு அதை மறைப்பதற்காக உரியாவை கூப்பிட்டு அனுப்பி அவனை வீட்டுக்குள் தள்ள பார்க்கிறான். அப்பொழுது உரியா ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள். பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாளையம் இருக்கையில் பல மாதங்களாக வீட்டை பிரிந்து தன்னுடைய ஜனத்துக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தன்னுடைய சுக துக்கங்களை தள்ளிவிட்டு எங்கே தேவனுடைய பெட்டி இருக்கிறதோ அங்கேயே தங்கி தன்னுடைய சேவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறான் யோவாப். இந்த கவனிங்கள், புரியாதத்தான் சொல்ல. என் ஆண்டவனாகிய யோவாப் அங்கே மைதானத்தில் இருக்கிறான். போதுமான வசதிகள் கிடையாது, போதுமான காரியங்கள் கிடையாது, நினைத்ததை சாப்பிட முடியாது, நினைத்தபடி ஓய்வெடுக்க முடியாது. அப்படி தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய தேசத்துக்காக அத்தனையாய் அவன் நிற்கான் என்று யோவாபை குறித்தும் சாட்சி சொல்கிறான். என்ன கேட்கிற அருமையானவர்களே, அந்த நல்ல யோவாப் இன்னொரு காரியத்தை அங்கே 12வது அதிகாரத்தில் செய்கிறதை பாருங்கள். அப்படி சண்டை போட்டு வென்ற பின்பு அந்த யோவாப் என்ன சொல்கிறான் பாருங்கள். 26வது அதிகாரம் 12வது வசனம் 26வது வசனத்திலிருந்து. அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் வேர்வை சிந்தினேன், நான் தான் என்னுடைய உயிரை ஆபத்து களத்தில் நிறுத்தினேன். மற்ற ஊழியர்களும் மற்ற சேவகர்களும் அவர்கள் தளர்ந்து போய்விடக்கூடாது என்று நானே முன்னாடி நடத்தினேன். சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, சரியான ஆகாரம் கிடைக்கல, வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட போர்க்களத்தில் நான் நின்று இந்த பட்டணத்தை பிடிச்சிட்டேன்னு சொல்லி அதுல பெருமை கொள்ளாமல் என்ன சொல்கிறான்? என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொன்னான். என்ன தெரியுமா? எப்பவும் ஒரே ஒரு ஆசைதான், மகிமை என்ன சேரக்கூடாது. நான் கஷ்டப்பட்டது உண்மை, நான் பாடுபடுறது உண்மை, நான் வேர்வை சிந்துறது உண்மை, நான் ரத்தம் சிந்துறது உண்மை, நான் பட்டினியா கிடக்கிறது உண்மை. ஆனா அந்த வெற்றியினால் வருகிற மகிமை என் ராஜாவுக்கு தான் போய் சேரணும். எத்தனை விசாலமான, எத்தனை தன்னுடைய தலைவனை மதிக்கத்தக்கதான ஒரு பெரிய சிந்தை என்று பாருங்கள்.
இன்றைக்கு அநேகருடைய காரியங்களில் சின்ன காரியத்தை கூட தம்பட்டம் அடித்து சொல்கிறதுக்கு தான் எல்லாரும் விரும்புகிறோம் இல்லை. நான் என்னுடைய சின்ன பிள்ளைங்க நடத்தினது காரியம், என் பிள்ளைங்க வளரும்போது சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய மனைவி ஒரு நாள் ஒரு புது டூத் ப்ரஷ்ஷு, இந்த பேபி டூத் ப்ரஷ்ஷை வாங்கிட்டு வந்தா கடையிலேருந்து. அதில் ஒரு சின்ன ரொம்ப சின்ன குட்டி பொம்மை இருந்தது, பிளாஸ்டிக் பொம்மை இருந்தது. அப்போ என் மனைவி, என்னுடைய மகள் அந்த நேரத்தில் எல்கேஜி படிக்கிறா. எல்கேஜி இப்போ வளர்ந்து டாக்டர் ஆகிட்டா. அவள் எல்கேஜி படிக்கிறா. எனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்குது. எல்கேஜி படிக்கிற மகளை கூப்பிட்டு, ஏம்மா உனக்கு கடைக்காரன் என்னாச்சு ஒரு சின்ன பொம்மை கொடுத்துருக்காங்கன்ட்டு ப்ரெசண்டாக கொடுத்தோடனே வாங்கினவன் காணாமல் போயிட்டான். எங்கள் வளாகத்தில் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு அவளுக்கு படித்து கொடுத்த டீச்சர், இதே சங்கர் நகரை சேர்ந்தவங்க, பாக்கியில் தான் பேர். அவள் எங்கள் வீட்டுக்கு அவள் பின்னாலே வாரா. அக்கா அக்கா உங்கள் பிள்ளையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். இப்போ என் மனைவி கேட்டா, என்ன பார்த்தீங்களான்னு கேட்குற, என் பிள்ளை என்ன செஞ்சா? உடனே அந்த டீச்சர் சொன்னா, அந்த பாக்கியில் தான் சொன்னாது, இவன் வந்து எனக்கு ரூமில் வந்து எனக்கு இந்த ப்ரெஷ்ஷில் அந்த பொம்மையை கொடுத்து, டீச்சர் இது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் நான் தேங்க்யூன்னு சொன்னேன். உடனே என்ன சொல்கிறா தெரியுமா? இங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லக்கூடாது, நாளைக்கு வகுப்பில் வந்து எல்லாருக்கும் முன்னால் காட்டி எங்கள் அப்படி நான் டீச்சருக்கு எவ்வளோ பெரிய ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்னு எல்லாரும் முன்னாலேயும் சொல்லணும். அப்பா சிரிக்கிறீங்க, எல்லாருடைய பல்லு தெரியுது. நம்ம கதையும் அப்படி தானே. ஆமாம், கல்யாண வீட்டில் மொய் எழுதுனா கூட மைக் வச்சு சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அசன பண்டி வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரதிஷ்டை பண்டி தானே? ஆமாம், அசன பின்னால் வரும். அதுக்கு பிறகு அதுக்கு அதில் ஏலம் போடுவீங்களே, நீயா நானா? ஆமாம் ஆமாம், நீ வச்ச இளநிக்கு நிறைய விலையா, நீ கொண்டு வந்த முட்டைக்கு நிறையா விலையா போட்டா போட்டியில். நம்ம ஊரில் முட்டையே சில நேரம்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு கூட போயிருக்குது. ஹலோ, என்ன தெரியுமா? நான் யாரு? என்னுடைய காரியங்களை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக, தன்னை உயர்த்தி காண்பிக்கிறதுல ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பதுக்கு பதிலாக, தன்னை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் தேவனுடைய அசைவாடுதல் நீங்கள் பார்க்கணுன்னா அது ஒரு நாள் முடியாது ஐயா, முடியாது ஐயா, முடியாதம்மா. நான் கொஞ்சம் குறிப்பாகவே சொல்லுகிறதுனால ஒரு சிலரை நான் மனதில் வைத்திருக்கேன். உங்கள் ஊரில் எனக்கு எப்போ யாரும் தெரியாது, 27 வருஷத்துக்கு பிறகு வர்றேன், யாரையும் நான் பார்த்த ஞாபகமே இல்லை. லிசன் சார், லிசன். தேவன் உங்களோடு கூட செல்வாராக. நீ செய்கிற காரியம் எதற்காக செய்கிறாய்? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? வசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31, 32, 33. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். ஆகையால் புசித்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், நல்ல கவனிங்க, கோடு போடுற வழக்கம், எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. இதை மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிரும். அநேக வாலிப பிள்ளைங்க கேட்பாங்க, சீரியல் பார்க்குறது தப்பா, சினிமா பார்க்குறது தப்பா? நான் அவங்ககிட்ட சொல்வேன், நீ பாரு, ஆனால் அதில் மகிமை செலுத்துனா ரஜினிகாந்த் டமால்னு போடும்போது அல்லேலூயா அப்படின்னு ஒன்றாலும் சொல்ல முடியும்னா போடு. எதை செய்தாலும் ஐயா, எதை செய்தாலும் தேவனுக்கே மகிமை உண்டான, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில்
மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. இந்த காரியத்தில் மனதில் கொண்டதுனால தான் இங்கே வட இந்தியாவில் ஜெம்ஸனுடைய எந்த கட்டடத்தை பார்த்தாலும், எத்தனை சபை கட்டடங்க, ஏராளமான சபைகளை கட்டுவதற்கு அதற்கு கிருபை செய்திருக்காரு. ஏராளமான சபைகள் கட்டப்பட வேண்டும், கட்டுவதற்கு கிருபை தந்திருக்கிறாரு. பள்ளிக்கூடங்களை உண்டாக்கி கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறாரு. ஐடிஐ உண்டாக்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. ஆஸ்பத்திரி உண்டாக்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. பாலிடெக்னிக் காலேஜ் நடத்துறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்காரு. ஆனால் நீங்கள் எந்த பில்டிங்லையும் ஒரு சின்ன கல்லை கூட பார்க்க முடியாது. ஏன்னா இது இவரால் திறந்து வைக்கப்பட்டது, இவர் தலைமையில் இவர் செக்ரட்டரியாக இருந்தார், இவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், இவர் இந்த மெம்பர்லாம் இருந்தாங்க. அந்த இதெல்லாம் எழுதாதபடி தேவனுக்கு மாத்திரமே சேர்த்திருக்கு. நாங்கள் ஒரு கல்லும் போடலைங்கிறது கர்த்தர் அறிவார், இங்கே வந்த ஜனங்கள் அறிவார்கள். வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்க போகிறேன். 2 காரியத்தை காட்டி கொடுத்துட்றேன். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் ஏன் வேறு எதை செய்தாலும் எந்த காரியமானாலும் ஆண்டவருக்கு இதில் மகிமை வருமானு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்கள் செலவினங்கள் மாறிடும், உங்களுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உண்டாக்க முடியும் என்று நான் தைரியமாக சொல்லணும். அப்போ இன்னும் 2 காரியத்தை மனதில் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். 32, 33 வாசித்தரலாம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இது என் சுய பிரயோஜனத்தை நான் தேடி எனக்கான காரியங்களில் ரொம்ப கவனமாக இருந்து எனக்கான இவளை சேர்த்து வைக்கிறது நான் பெரிய பிரியம் காட்டுறதை காட்டிலும் இதனால் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுன்னா பெரிய உள்ளான மனிதனில் ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. என் மகளுடைய எல்கேஜி படிக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். இப்போ அவளுடைய காரியத்தில் அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது என்ன நடந்துன்னு சொல்லிடுறேன். திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு பீகார் வருவதற்காக 8 ஜெம்ஸ் டீச்சர்ஸும் அவளுடைய பெரியம்மாவும் இரவிலே டிராவல் பண்ணாங்க. அரசாங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையினால் தென்னிந்தியாவிலேருந்து ஏராளமான டீச்சர்ஸ் அங்கே வேலை செய்கிறதுனால விடுமுறை முடிந்து அவங்க வரணும். நாங்கள் தென்னிந்தியாவுக்கு வரல, நான் என் மனைவி வரல. ஆனால் அவள் பெரியம்மாவோடு கூட சேர்ந்து அவங்களும் அங்கே ஒரு மிஷினரியாக ஒரு அனாதை இல்லத்துக்கு வார்டனாக இருந்ததுனால அவங்களோடு வந்திருந்தா. திரும்ப போகும்போது ராத்திரி வேளையில் அவங்க மடியில் படுத்து தூங்கின வேலை அந்த பஸ் மேலே ஒரு லாரி மோதி 20 பேர் ஆன் த ஸ்பாட் மறைச்சிட்டாங்க உளுந்தூர்பேட்டை பக்கத்தில். அந்த பஸ்ஸு உருண்டு அங்கே தூர போய் கிடந்துச்சு. என் மகா அவங்க பெரியம்மா மடியிலிருந்து அங்கே சாமா வைக்கிற இடத்துல போய் விழுந்துட்டா. அதனால் அவளுக்கு இந்த கை உடஞ்சி போய் எலும்பு வெளியே வர்ற மாதிரி நிற்கிது, வெறும் தோல் மட்டும் தடுக்கி நிற்கிது. அப்போ இந்த 8 பேருக்கு மட்டும் வேற எந்த காயமும் இல்லை. 20 பேர் மறித்து போனாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இந்த டீ கடைக்கார 4 மணிக்கு இந்த அலுவலியை போட்டாங்க, இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு உழும்போது இந்த பிள்ளைங்க தண்ணி அடியாமல் அல்லேலூயான்னு கத்திருக்குதுங்க. அதை அந்த கடைக்காரன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான்.
அது மட்டும் இல்லை, இப்போ என் மகளுக்கு எலும்பு வெளியே வரமா இருக்கட்டக்கூடாதுன்னு இருக்கிற நிலத்தில் அவங்க கேட்குறாங்க, பெரியம்மா தண்ணி வேணுமாம்மா, தாகமாக இருக்கா? தாகமாக இருக்குது பெரியம்மா, ஆனால் அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த அவங்க இன்னும் அடிபட்டுருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துருங்க முதல்ல, எனக்கு தண்ணி இல்லாட்டாலும் பரவாயில்ல. அன்றைக்கு நாங்கள் அவளை குறித்து தீர்மானித்தோம். இந்த ஒரு இளகிய மனது, இந்த ஒரு மனது இருக்கிற பிள்ளை தான் ஆண்டவருடைய மருத்துவ பணியை செய்ய முடியும்ட்டு அவள் வீட்டுக்கு வந்தவுடனே அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் போட்டு பெரிய ராடெல்லாம் போட்டு மறுபடியும் அதை எடுத்து 3 தடவை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் போட்ட போது அவளை கூப்பிட்டு நான் ஒரு நாள் சொன்னேன், மகளே என்னால் முடியுமோ இல்லையோ கர்த்தரால் முடியும், நீ ஒரு நாளில் இல்லைனாலும் ஒரு நாள் நீ டாக்டரா, ஒரு மிஷினரி டாக்டரா நீ வருவேன்னுட்டு எனக்கு இந்த காரியம் சொல்லுதான்னு சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி அவர் டாக்டர் ஆகிருக்கிறா. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் சொல்ல மறக்கல, நமக்கு தேவை இருக்கும்போது மட்டும் இல்லை, மற்றவங்க நம்ம தேவை காட்டிலும் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவை பின்பற்றுறேன்னு சொல்கிறோம், அவரை பிடிக்க கட்டிட்டாங்க. அப்போ பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டான். கட்டப்பட்ட கரங்களோடு அந்த காதை எடுத்து அவனுக்கு வச்சு, யார் கட்டினான்னு அவன் காது போயிடுச்சு, அவனுக்கு பொருத்தி சுகப்படுத்துகிற ஒரு நல்ல இயேசுவை நாம் பின்பற்றுறோம். ஐயா, நல்ல ஒரு கீர்த்தனையில் பாட்டு பாடுவோம்ல, இயேசுவை பார்த்து நட என் நேசா, இயேசுவை பார்த்து நட. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எல்லாவற்றையும் நான் அவருடைய மகிமைக்காகத்தான் செய்கிறேன்னா, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக மட்டும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 33. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்க. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், நத்திங் எல்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னு கேட்டால் நான் அந்த 3ல் அடைக்கிறேன். நம்பர் 1, எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். நம்பர் 2, மற்றவருடைய பிரயோஜனத்தை நாடுங்கள். 3வது, மற்றவர்கள் இடரடையாதபடி காத்துக்கொள்ளுங்கள். எப்படியாவது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மறுபடியும் தேவன் இந்த சிந்தையை நம்மளை தருவாராக. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிஷினரி கதைகளை வாசித்து பாருங்கள், சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இங்கே ஆதியிலே நடந்த விசுவாசிகளுடைய தியாகத்தையும் அடிபட்ட நேரத்திலும் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஊர் பக்கத்தில் தான் உட்கார்ந்து இந்த வரலாற்றெல்லாம் மறுபடியும் எடுத்து எழுதி பத்திரிக்கையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வரலாற்று சுவடிகள் வாங்கி படிங்க, உங்கள் பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்கள். என்னுடைய மூதாதையர் நடந்த பாதை அதுதான் ஐயா. அவங்களுக்கு பெரிய வேத அறிவு தெரியாது, வேதத்தின் ஆழம் தெரியாது, ஆனால் இது 3 நல்லா தெரியும். ஏன்னா அது வேதம் காட்டி கொடுக்குற கிறிஸ்தவ வாழ்க்கை. யோவாபுக்கு அவ்வளோதான் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், வெற்றிக்காக நான் பாடுபட்டாலும், எல்லாவற்றையும் இழந்தாலும், என் சுகத்தை, என் பலத்தை, என்னுடைய காரியங்களை இழந்தாலும், வீட்டை விட்டு போர்க்களத்தில் கிடந்தாலும், ஆண்டவர் இந்த தேவனுடைய காரியத்தில் வெற்றி என் ராஜாவுக்கு மகிமை சேர்க்கணும், என் ராஜாவுக்கு மகிமை சேர்க்கணும், என் ராஜாவுக்கு மகிமை சேர்க்கணும். 3வதாக யோவாபுடைய வாழ்க்கையில் ஒன்று காட்டுறேன். 14வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. 2 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் அப்சலோம் ஓடி போகிறான். தாமார் என்கிற தன்னுடைய தங்கையை அவனுடைய சகோதரன் அம்னோன் கெடுத்து போட்டான் என்பது அறிந்ததினால அவனை தீர்த்து கட்டுகிறான், ஆளை வச்சு கொன்றுறான். கொன்ற செய்தி வெளியே வந்தபோது தந்தையினுடைய கோபத்துக்குள் ஆகிவிடும் என்று சொல்லி, ராஜாவாகிய தாவீதுக்கு கோபத்துக்குள் ஆகிவிடும் என்று சொல்லி அவன் ஊரை விட்டு ஓடி போயிருக்கிறான். 2 வருடம் இருந்தான் அங்கே. சில நாட்கள் இருந்த பின்பு மறுபடியும் வீட்டு ஞாபகம் வருது, திரும்ப வரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படியாவது அப்பாவுடைய கோபம் தனியணுமேன்னு சொல்லி அப்பாவுக்கு மிகவும் நெருங்கிய யோவாபிடத்தில் சொல்லிவிடுறான், ஐயா எப்படியாவது ஊருக்குள்ள வரணும். யோவாப் அவனிடத்தில் பேசி அதுக்கு ஒரு நாடகம் போட்டு ஒரு ஸ்திரியை உபயோகப்படுத்தி அவனை மறுபடியும் கொண்டு வர செய்த காரியத்தில் யோவாப்புக்கு நடந்த பரிசு என்ன தெரியுமா? அவனுடைய வயல் நலங்களெல்லாம் தீ கொளுத்தி போடுறான் அப்சலோம். ராஜாவை முகத்தை பார்க்கணும்,
நான் எருசலேமில் இருக்கிற மாத்திர முகத்தை பார்க்கணும்னு சொல்லி கொளுத்திவிடான். என்ன ஒரு உண்மை அந்த 14ஆவது அதிகாரத்தில் சொல்லுது, தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஏராளமான நஷ்டம் வந்தாலும், மற்றவங்க குடும்பத்தில் நடக்கிற அந்த சமாதான குறைவை நான் மாற்றுவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வேன். அவங்க வீட்டில் நடக்குது, அவங்க எதை விதைக்கிறாங்களோ அதான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் நடக்குது, அவங்க வீட்டில் சண்டை போட்டால் நமக்கும் கொண்டாட்டம் தான். இப்படி அல்ல, மாறாக அங்க ராஜாவுக்கு அவமானம் வருது, ராஜாவுக்கு கெட்ட பேர் வருது, ராஜாவினுடைய குடும்பத்துக்குள்ள எப்படி நடக்கிறது மற்றவங்களுக்கு அசிங்கமா பேசப்படுது. அந்த தாக்கம் இயேசுவை நீனும் நானும் ராஜாவாக ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், என் இயேசுவுக்கு ஏற்படுகிற எந்த அவமானமும் உனக்கென்று நினைக்கால் உன் கண்கள் கண்ணீரை சொந்தித்தான் ஆகும், போராடி ஜெபித்துத்தான் ஆகும், அதற்கு உன்னால் முடிந்ததை செய்துதான் ஆகும். அதனால உனக்கு நஷ்டம் வந்தாலும் ராஜாவின் பேருக்கு அவமானம் வந்து விடக்கூடாது, ராஜாவின் பேருக்கு நாமத்துக்கு அவமதிப்பு வந்து விடக்கூடாது, ராஜாவின் பேர் பிரஜாதிகளின் வாயில தூட்டப்படக்கூடாது என்பதில் நீ கவனமாயிருப்பாய். யோவாபுக்கு இந்த குணம்லாம் இருந்ததுமா. நல்ல ஆள், மகிமையை தேடாத ஆள். தம்பிக்கிட்டனாலும் நான் பலவீனமானவன், நான் பலவீனமானவன், நான் பலவீனமான என் பலத்தில் நீ எனக்கு பலவீனத்தில் நீ உதவி செய்யணும்னு கெஞ்சி கேட்கிற ஆளு. ஆனாலும் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டிருந்த போதிலும், பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து இரக்கம் கஞ்சின போதிலும், அவன் ஓட்டத்தை சரியாக முடிக்காதபடி அங்கே வெட்டப்பட்டு போனான். ஓட்டத்தின் இறுதி கட்டத்தில் அவனுக்கு அந்த சோதனையில் அவன் விழுந்து போனான் என்று சத்தியவேதம் உங்களையும் என்னை எச்சரிக்கிறது. விழுந்து போகாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களில் வந்திருக்கிறோம். நமக்குள்ளே நடக்கிற காரியம் வெளியிலே இருக்கிறவர்களுக்கு தூசிப்பதற்கு ஏதுவாகி விடக்கூடாது என்பதில் நல்ல சபையின் ஒவ்வொரு அங்கமும், சிறு பிள்ளை, வாலிபர்கள், பெரியவர்கள் நாம் தீர்மானம் எடுத்து விட்டு வேண்டால் எத்தனை நலமாயிருக்கும், எத்தனை நலமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த யோவாபுக்கு அப்படி நேரிட்டது, இந்த யோவாபுக்கா நேரிட்டது. ராஜாவின் மகிமை தேடின யோவாபுக்கா இது நேரிட்டது. ராஜாவின் வீட்டுக்கு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாயிருந்த யோவாபுக்கா இது நேரிட்டது. கவனியுங்கள். இந்த யோவாபுடைய அக்கிரமம் தான் என்ன, அதையும் காட்டி கொடுத்து விடுகிறேன். நேரம் இல்லாததுனால கொஞ்சம் வேகமாக காட்டி கொடுத்து விடுகிறேன். அங்கே நீங்கள் பாருங்கள், தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சாலமோனோடு கூட பேசின காரியத்தில் அதனுடைய காரணத்தை சொல்லுகிறான். செரியாவின் குமாரனாகிய யோவாப், செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்ய காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. ரெண்டை கவனிங்க. இந்த கதைகளை எல்லாம் ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். 2 சாமுவேலிலேயும் அதற்கு பிந்தின அதிகாரங்களிலேயும் நீங்கள் இதை தெளிவாக பார்க்கலாம். அப்னேர் தாவீதோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணுவதற்கு வந்தான் என்று அறிந்த யோவாப், அப்னேர் ஒரு காலத்தில் தன் தம்பியை கொண்டு போட்டான் என்ப அந்த கதையில் அவனை பின்தொடர வேண்டாம் என்று சொன்னபோது அவன் பிடிவாதமாக ஆசைகள் பின்தொடர்ந்ததினாலே அவனுடைய ஈட்டி அவனுக்குள்ளே பாய்ந்து அவன் கொண்டு போட்டான் என்று வன்மத்தை மனதில் வைத்திருந்தவனாக, அந்த அப்னேர் எங்களுடைய ராஜாவிடத்தில் வந்தானா, அந்த அப்னேர் வந்தானா என்று சொல்லி அவனிடத்தில் ரகசியம் பேசுகிறது போல போய் அவனுடைய கால்கள் எப்ரோன் என்கிற அந்த அடைக்கல பட்டணத்தில் படாதபடிக்கு அதற்கு முன்னதாகவே ஒரே குத்தி கொண்டு விடுகிறான். வன்மத்தை மனதிலே சுமந்தவனாக தெரிந்ததினால் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தேடு செய்து விட்டான் என்று சொன்னதினால் விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாக மாறிவிட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். 2வது அமாசா என்பவன் தான் இனி எனக்கு சேனாபதி என்று தாவீது தன்னுடைய துக்க நேரத்தில் சொன்ன வார்த்தை.
எனக்கு மேல இன்னொருத்தனா வரவிட மாட்டேன் என்று அவனையும் ஒரே குத்தாக குத்தி கொன்று போட்ட இந்த 2 காரியங்களையும் நினைவில் வைத்தவனாக ஆண்டவர் சாலமோன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன பார்க்கலாம்? 32வது வசனம் வாசிங்க. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமுள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. என்ன காட்டிலும் உயர்ந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கான். எனக்கு போட்டியாக ஒருவர் இருக்கக்கூடாது, அவர் அழிக்கப்பட வேண்டும், அழித்தே விட்டான். சிநேகம் பாராட்டுகிறவன் போல வஞ்சகமாக அப்னேர் என்னுடைய தம்பிக்கு அவன் கெடுதலை உண்டாக்கினான், ஆகினாலே அவனை அழித்து விடுவேன் சொல்லி அழித்து விட்டான். இந்த காரியம்தான் தாவீதை குலை நடுங்க வைக்கிறது. என் வீட்டிற்குள்ளே தன்னை காட்டில் நீதியான மக்களை வஞ்சகமாக கொன்று போட்ட காரியம் அவனுடைய தலையில் இருக்கிறது என்பதை பார்த்து தன்னுடைய சாலமோன் தன்னுடைய குமாரன் ஆளுகைக்கு வரும்போது அவனை வெட்டி போடுன்னு சொல்லி அந்த பழைய காரியங்களை மறக்கக்கூடாதபடி, பழைய காரியங்களை யோவா மறக்கக்கூடாதபடி வாழ்ந்தபடியினால் ஒன்றை யோசித்து பாருங்கள். நம்மத்தில் தேவன் உலாவி உங்களுக்கு பந்தய பொருளை கொடுக்க வேண்டுமா? ஏதாவது வன்மத்தை ஏந்தி நீங்கள் நடந்து தெரிகிறீர்களா? எல்லாவது பொறாமையின் காரியங்கள் உங்களை பிடித்து கவ்வி நீங்கள் அடைய வேண்டிய லக்கை அடைய முடியாதபடி இழுத்து போடுகிறதா? ஒன்று செய்யுங்கள். இந்த கூட்டத்தில் தானே ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எங்களுக்குள்ள இருக்கிற பொறாமையோ, எங்களுக்கு இருக்கிற வன்மமோ, எங்களுக்குள்ள இருக்கிற கசப்போ, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களை பெற்றுக்கொள்ளாதபடி எங்களை தள்ளி வச்சிடக்கூடாது ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். உங்களுக்கு வைத்திருக்க அந்த பரிசு பொருளை, உங்களுக்கு நியமிக்கப்பட்டதை நீங்கள் இழந்து போகவே மாட்டீர்கள். இந்த சாயங்கால வேளையில் இந்த நாளைக்கு இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு மனுஷனே உங்களுக்கு முன்னால் நிறுத்தும்போது இந்த செய்தி முடிவடையும். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீங்கள். இப்போ கண்கள் நேரம் ஆகிவிட்டபடினால கண்களை மூடி ஆண்டவரே ஆராய்ந்து பாரும், ஆண்டவரே பாரும்.